வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ முழுவதுமாக நீ கேட்ட பின் ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்க ஆரம்பித்தால் அதை சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கை உயரப்போகுதுன்னு இந்த பிரபஞ்சம் கொடுக்கின்ற அறிகுறி இது. இந்த 5 அறிகுறிகள் உன் வீட்டில் இருந்தால் உன் வீடு வெறும் பணம் அல்ல, அது செல்வம் நிலைத்து நிற்கக்கூடிய இடமாக மாறிவிடும். என்னால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் தங்கவே இல்லை என்கின்ற குறை தீரப்போகின்ற நேரம் இது. உன் வாழ்க்கை செல்வ செழிப்போடு மாறப்போகின்ற நேரம் இது. என் அருள் உன் வாழ்க்கையில் பரிபூரணமாக கிடைத்ததால் நான் இன்று உன் கண்களில் பட்டு உன் வீட்டிற்குள்ளும் நுழைந்து விட்டேன். உன் வாழ்க்கை இனிமேல் எந்த ஒரு கண்ணீரையும் கஷ்டத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் சந்திக்கப் போவது இல்லை. மிகவும் அழகான வாழ்க்கையாக உன் வாழ்க்கை மாறும் என்று இன்று நான் உறுதி கொடுக்கிறேன். உண்மை என்னவென்றால் பணம் வருவதற்கு முன்னால் சில அறிகுறிகள் வரும். அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மாறும். முன்னால் இருந்த அந்த சண்டையும் அந்த கோபமும் திடீரென்று அமைதியாக மாறிவிடும். அது சாதாரணமல்ல, நல்ல சக்தி உன் வீட்டிற்குள் நுழைந்ததற்கான அர்த்தம்தான். உன் மனசுக்குள் தானாக வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றினால் அங்கு நேர்மறை எண்ணம் அதிகமாக கிடைத்திருக்கின்றது. இந்த எண்ணம் செல்வம் வருவதற்கு பாதை இப்பொழுது தெளிவாக கிடைத்திருக்கிறது என்பதற்கான அருள் சின்னம். முன்பெல்லாம் தேவையற்ற செலவுகள் வந்து பணம் வீணாகும். அந்த தேவையற்ற செலவுகளை எல்லாம் இனிமேல் நீ கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாய். இதுதான் பெரிய அறிகுறி. பணம் உன்னோடு சேர்ந்து இருக்க இப்பொழுது தயாரானது என்பதற்கான அறிகுறி. வீட்டில் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நல்ல ஆற்றல் உணரப்படும். நேர்மறையான உணர்வு இருக்கும். ஒரு நல்ல வாசம் வரும். அது பணம் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்த அதிர்ஷ்டமும் வரப்போகின்றது என்பதற்கான அறிகுறிதான். திடீரென கிடைக்காத வாய்ப்புகளும் நம்ப முடியாத வாய்ப்புகளும் உன் இல்லம் வந்து நுழையும். ஒரு சின்ன வாய்ப்பு கூட பெருசாக மாற ஆரம்பிக்கும். எதிர்பாராத அந்த உதவி, திடீரென்று கிடைக்கக்கூடிய அந்த பணம், இப்படி உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உயரப்போகின்றது. நினைவில் வை, பணம் வருவதற்கு முன்னால் உன் மனசும் வீடும் பழைய நிலைமையிலிருந்து ஒரு புது உணர்வோடு மாறத் தொடங்கும். முன்பு எல்லாம் கஷ்டத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த நீ இப்பொழுது முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பாய். முன்பெல்லாம் உன் பிரச்சனைகளை பற்றியே மாறி மாறி யோசித்து கொண்டிருந்த நீ இப்பொழுது அதை தீர்வதற்கான வழியை தேட ஆரம்பிப்பாய். யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தையை நினைத்து உன் மனம் வெம்புவதையும் நீ தேம்பி அழுவதையும் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அந்த நிலைமை எல்லாம் மாறி உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் பிறர் காரணமாக நீ கருத மாட்டாய். அந்த அளவிற்கு உன்னுடைய மனம் ஒரு உறுதியை, வலிமையை இப்பொழுது பெற்றுவிடும். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த முருகன் உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கின்ற இந்த அழகான தருணம்தான். என் மீது நீயும் உன் குடும்பமும் வைத்திருந்த அந்த பக்தியினுடைய வெளிப்பாடுதான் நான் இன்று உன் இல்லத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப் போவதற்கான இந்த சின்னம். இதுவரை உன் முயற்சி பல இடங்களில் தோல்வியுற்றதால் கஷ்டப்பட்டாய். இனிமேல் முயற்சி கூட செய்யாமலேயே பல வெற்றிகளை நீ குவிக்கும் அளவிற்கு நீயும் உன் வாழ்க்கையும் இப்பொழுது மாறியுள்ளது. இந்த நிலைமைதான் உன் வாழ்விற்கு பெரிய வெற்றியையும் மகத்தான இன்பத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இனிமேல் எந்த கவலையும் இல்லை. நீ நிம்மதியாக உறங்கலாம், நிம்மதியாக சிரிக்கலாம், நிம்மதியாக உணவு உண்ணலாம். செல்லும் இடமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நீ இனிமேல் செல்லும் இடமெல்லாம் தனதானியத்தோடு வாழ்வாய். உன்னுடைய மதிப்பு பல மடங்கு உயரும். பேரும் புகழும் நிலைக்கும். வெற்றி நிச்சயம்.